என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. கஸ்டமரோட மந்த்லி பில்ல வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி கஸ்டமருக்கு குடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வழக்கப்படி டிஎஸ்எம்ல வந்து மேக்ஸிமம் நான் சொன்ன மாரி எல்லாமே இந்த டிஆர்எம் ஆர்டர் என்ட்ரிக்குள்ள தான் இருக்கு. அத ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள போனோனே கிளிக் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் ஆனோனே கஸ்டமரோட நம்ம ஒரு லேண்ட்லைன் நம்பர நீங்க சர்ச் பண்ற மாரி ஆப்ஷன் வரும். அதில போனோம்னா தான் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில தான் நம்ம எல்லாமே வியூ பண்றது, மோடிஃபை பண்றது, சேஞ்ச் பண்றது எல்லாமே இருக்கும். இதில போயிட்டு ஒரு கஸ்டமரோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கஸ்டமர சர்ச் பண்றேன். 04255. இப்போ ஒரு கஸ்டமரோட பில்ல வந்து நான் சர்ச் பண்றேன். சாரி ஒரு டேட்டாவ சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணோனயே இந்த மாரி ஒரு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில வெரி சிம்பிள். ஃப்ரண்ட்லயே இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்வாய்ஸ்ங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அக்கவுண்ட் நம்பர் சம்மந்தமா ஒண்ணு இருக்கும். அ அந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த டோட்டல் கஸ்டமரோட கஸ்டமர் கனெக்ஷன் எடுத்த டேட்லருந்து அத்தன பில்லுமே இதில வியூ ஆகும். நீங்க எந்த வருஷம் 2023 இத பின்னால போனீங்கன்னா, கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2022ல நம்மகிட்ட கஸ்டமரா வந்திருக்கிறாங்க. அதிலிருந்து எல்லாமே இருக்கும். நீங்க எந்த மாசம் பில் கஸ்டமர் கேட்டாலுமே உங்கனால டவுன்லோட் பண்ண இதுக்கு முன்னால வந்து நம்ம எஃப்எம்எஸ்ல இருக்கும்போது லாஸ்ட் மந்த் பில்ல மட்டும் தான் நம்ம வந்து கஸ்டமர் ப்ரொஃபைல்ல போனோம்னா டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு முன்னால 1 வருஷத்தோட பில் எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நம்ம சிஎஸ்சி கான்டாக்ட் பண்ணுவோம், ஏஓ கான்டாக்ட் பண்ணுவோம். அவங்க தான் வந்து மெயில் குடுப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் பில்லு இதில வந்து பார்த்தீங்கன்னா, வியூ அண்ட் டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். அ இதில வந்து இந்த ஒரு ஐ சிம்பல் மாரி இருக்கிற இடத்துல வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த டேப்ல வந்து அந்த பிடிஎஃப் ஓட ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மேட்லயுமே ஒரு சின்ன எரர் ஒண்ணு இருக்கு. நம்ம அப்டேஷன் சொல்லலாம் அடுத்த டைம் பார்க்கும்போது. இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருச்சுன்னா, திருப்பி நம்ம பேக் போற ஆப்ஷன் எங்கேயுமே இல்ல. அ அது மட்டும் நம்ம அடுத்த டைம் சொல்லலாம். இதில பார்த்தீங்கன்னா, பெரிய பேஜா தான் ஓப்பன் ஆகுது. நீங்க ஸ்க்ரோல் இந்த பக்கம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க டவுன்லோட் பிடிஎஃப் குடுத்தீங்கன்னா, அது பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஆ நீங்க வந்து அத வந்து இப்ப இந்த மாரி டவுன்லோட் ஆயிருக்கும். இந்த 4 பேஜஸ் இதில பார்த்தீங்கன்னா, 4 பேஜுமே இருக்கும். அ கஸ்டமருக்கு. இத அகைன் போய் நீங்க டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்க்டாப்ல வந்து அது டவுன்லோட் ஆயிரும். இத வந்து நீங்க நேம் போடும்போது கஸ்டமருக்கு குடுக்குறதுக்காக அந்த லேண்ட்லைன் நம்பர போட்டு சேவ் பண்ணிட்டு கஸ்டமருக்கு எடுத்து குடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் என்கிட்ட கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.